யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாத வாய்க்காலாக எப்பொழுதும் வைத்தருள்வாராக. ஆமேன். மிஷனரி ஊழியத்தை குறித்து இந்த நாட்களிலே நாம் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். மிஷனரி ஊழியம் மிகவும் முக்கியமான ஒரு ஊழியம். இயேசுவை குறித்து மக்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிற எல்லைகள், மக்கள் இனங்கள், பாஷைக்காரர்கள், அவர்கள் நடுவிலே செய்யப்படுகிற ஊழியம். இது தியாகம் நிறைந்த ஒரு ஊழியம். இதிலே ஊழியம் செய்கிறவர்கள் ஆண்டவருடைய அழைப்பை பெற்று ஆண்டவருக்காக தங்களை விட்டு கொடுத்து ஆண்டவருடைய நோக்கம் இந்த பூமியிலே நிறைவேறுவதற்கு தங்களை சுயநலமில்லாமல் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய விருப்பம் என்ற நிலையிலே தங்களை ஒப்புக்கொடுத்து செயல்படுகிறவர்கள். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நான் வேற்று கலாச்சார ஊழியத்தில், இன்னொரு கலாச்சாரத்தில், இன்னொரு மக்கள் நடுவில் ஊழியம் என்ற அனுபவம் எனக்கு 1994 ஆண்டு முதல் எனக்கு உண்டு. அதற்கு முன்பதாக நான் தமிழ்நாட்டில் பல இடங்களிலே ஊழியங்களை நான் செய்திருக்கிறேன். ஆனால் 94 ஆண்டு நான் பர்மா தேசத்திற்கு, அங்கே உள்ளதான ட்ரைபல் மக்களுக்கு ஊழியம் செய்வதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இன்ஃபேக்ட் 92 என்னுடைய பைபிள் காலேஜில் உள்ள ஃபஸ்ட்டு விடுமுறை அந்த வேளையில், இந்த மந்த் ஆஃப் செப்டம்பர் என்று நினைக்கிறேன், சம்டைம் இன் 92 நான் ஒரு 2-3 வாரங்கள் பர்மாவில் உள்ள கெரன் ட்ரைப் என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரைப் மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்படி என்றால் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் என்று சொல்லலாம். ஸோ மாற்று கலாச்சார சூழ்நிலையில் ஊழியம் செய்கிற ஊழியம்தான் மிஷனரி ஊழியம். மிஷனரி ஊழியம் என்பது நம்முடைய மக்கள் நடுவிலேயே நாம் செய்கிற சுவிசேஷ ஊழியத்தை போன்றது அல்ல. அது கடினம்தான். சுவிசேஷ ஊழியம் என்பதும் எளிதான காரியம் அல்ல. அதற்கும் நாம் ஜெபித்து பிரயாசப்பட வேண்டும். ஆனால் மிஷனரி ஊழியம் என்று சொல்லும் பொழுது பல தடைகளை நாம் கடந்து போக வேண்டும். இப்படி கடந்து போகிற மிஷனரிகள் சிலர் தான். எல்லாரும் போவார்களா? எல்லாரும் போனால் நலம். ஆனால் எல்லாரும் போகிறார்களா? எல்லாரும் போவதில்லை. எல்லாரும் மிஷனரி ஊழியத்தை தாங்குகிறார்களா? எல்லாரும் தாங்குவது இல்லை. எல்லா சபைகளும் மிஷனரி ஊழியத்தில் ஈடுபடுகிறதா? இல்லை. எல்லா விசுவாசிகளும் மிஷனரி ஊழியத்தில் ஈடுபடுகிறார்களா? இல்லை. எல்லாரும் ஈடுபடணுமா? எஸ். எல்லா விசுவாசிகளும் ஈடுபடணும், எல்லா திருச்சபையும் ஈடுபடணும். கவனிங்க, பிலிப்பியர் 4 அதிகாரம் பவுல் சொல்லுகிறார். பிலிப்பி பட்டணத்திலே உள்ள சபைக்கு அவர் எழுதும் பொழுது, அவர்கள் மிஷனரி ஊழியத்தை தாங்கின ஒரு திருச்சபை. பிலிப்பியர் 4 அதிகாரம் 15 வசனம். மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் நான் மகதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறு ஒரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பவுலனுடைய மிஷனரி ஊழியத்தை தாங்குவதற்கு
மகதோனியா சபைதான் உற்சாகமாக கொடுத்திருக்கிறார்கள், மற்ற சபைகள் கொடுக்கவில்லை என்று பவுல் எழுதுகிறார். இங்கே இவர்களை மெச்சிக்கொள்கிறார், நீங்கள் தான் கொடுத்தீர்கள். திருப்பி வாசிக்கிறேன். மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மகதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ நிறைய சபைகள் இருந்தோம், அங்கே இந்த சபைதான் தாங்கி இருக்கிறது. எல்லா விசுவாசிகளும் மிஷனரி ஊழியத்தில் ஈடுபடுகிறார்களா? இல்லை. கவனியுங்கள், ஸ்தேவான் நிமித்தமாக சிதறப்பட்டதான யூதர்கள், எருசலேம் சபையிலிருந்து சிதறப்பட்டவர்கள் பல இடங்களுக்கு போகிறார்கள். 19ஆம் வசனம், அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள், எருசலேம் சபை விசுவாசிகள் சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே என்று மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல், அதாவது அவர்கள் சிதறப்பட்டு மற்ற இடங்களுக்கு போகிறார்கள், ஆனால் யூதர்களுக்கு மட்டும்தான் பேசுகிறார்கள், யூதர்களுக்கு மட்டும்தான் சுவிசேஷம் சொல்லுகிறார்கள், மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லவில்லை. எல்லாருக்கும் சுவிசேஷம். மாற்று கலாச்சார ஊழியத்திற்கு அவர்கள் ஆயத்தமாக இல்லாதது போல் இருக்கிறது. மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் என்றே இங்கே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 11:19 மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். It is not going to places that makes you a missionary. It is reaching peoples there that makes you a missionary. அதாவது இடம் பெயர்ந்து இன்னொரு இடத்திற்கு போகிறதுனாலே மிஷனரி கிடையாது. அங்கே போய் சொந்த மக்களை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். ஆனால் 20ஆம் வசனம் கவனிங்க, ஆக்ட்ஸ் 11:20, அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சிலர் தான் எப்பொழுதுமே மிஷனரி ஊழியத்தில் ஈடுபடுகிறார்கள். துக்கமான விஷயம். சிலர் அந்தியோகியா பட்டணத்திற்கு வந்து கிரேக்கருடனே பேசி இன்னொரு பாஷை கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாய் கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்கள் விருப்பம் இல்லாமல் என்று இருப்பதை விட அங்கே போய் சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை என்பதுதான் பெரிய ஒரு துக்கமான ஒரு காரியம். இங்கே பாருங்க, சிலர் அங்கே போகிறார்கள். அங்கே கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. அவர்கள் அங்கே பிரசங்கித்த பொழுது அநேக ஜனங்கள், சிலர் போனார்கள், ஆனால் அநேக ஜனங்கள் ரிசல்ட். பிரியமானவர்களே, இந்த மிஷனரி ஊழியத்தில் சிலராக இருந்தாலும் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருப்பதினாலே அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆவார்கள். ஆமென். சிலர் நம்மிலே ஈடுபட்டாலும், மிஷனரி ஊழியத்தை குறித்து நாம் ஜெபிக்கிறதாக இருந்தாலும், நாம் தாங்குகிறவர்களாக இருந்தாலும், நாம் புறப்பட்டு போகிறவர்களாக இருந்தாலும், சில சபைகளாக இருந்தாலும், நாம் சிலராக இருந்து ஈடுபடும் பொழுது கர்த்தருடைய கரம், 21ஆம் வசனம், அப்போஸ்தலர் 11, அவர்களோட இருந்தது. அநேக ஜனங்கள், சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம், அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இதில் சந்தோஷப்பட வேண்டிய காரியம் என்னவென்றால், சிலர் போனாலும் அநேக ஜனங்கள் ஆண்டவரிடத்திலே வருவதற்கு கர்த்தருடைய கரம் இருந்தது. தட் இஸ் சம்திங் டு ரிஜாய்ஸ். பட் த சேட் பார்ட், துக்கமான விஷயம் என்னவென்றால், அநேகர் ஏன் போகவில்லை? ஏன் மாற்று கலாச்சார ஊழியத்திலே ஈடுபடுவதில்லை? மகதோனியா சபை மட்டும் ஏன் மிஷனரி ஊழியத்தை தாங்குகிற சபையாக இருந்தது? ஏன் மற்ற சபைகள் தாங்கவில்லை? எல்லா திருச்சபைகளும், எல்லா விசுவாசியும் மிஷனரி ஊழிய ஈடுபாடு உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏன் மிஷனரி ஊழியத்திற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் மக்கள்? Why they are reluctant? Because it is not attractive. It is something that involves sacrifice.
தியாகம் உள்ளடங்குகிற ஒரு காரியமாக இருக்கிறபடியினாலே அநேகர் அதிலே நாட்டம் காட்டுவது இல்லை. It is not spectacular. It is sacrificial. இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் மிஷனரிகள் ஊழியம் செய்கிறதற்காக நம் ஆண்டவரை அவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கணும், அவர்களை நாம் எல்லா விதத்திலும் ஆதரிக்கணும், அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். தியாகம் என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். Let us take the word sacrifice. The word sacrifice is used 194 times in the Bible. தியாகம் என்ற வார்த்தை 194 முறை பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பெரிய சாதனைகள் யாவும் பெரிய தியாகத்தினால் தான் உண்டாகுமே தவிர சுயநலத்தினால் ஒருபோதும் இல்லை. Great achievement is usually born of great sacrifice and is never the result of selfishness. எங்களுடைய ஓன் மிஷன் ஆர்கனைசேஷனை குறித்து நான் சொல்லுகிறேன். ஹார்வெஸ்ட் மிஷன் 23 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் ஆரம்பித்தோம். 1998 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம், நான் சொல்லுகிறேன், எனக்கும் என்னுடைய ஒய்ஃபுக்கும் அப்பொழுது திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகி இருந்தும் எங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த ஒரு வேளை. எங்களுக்கு 2001 தான் ஆண்டவர் மகளை ஆசீர்வாதமாக கொடுத்தார். So for 6.5 years we did not have our daughter. எங்களுக்கு குழந்தை இல்லாமல் நாங்கள் இருந்தோம். So we were in a way free and available for ministry more. So 98 ஊழியத்தை வந்து இங்கே ஆரம்பிக்கும் பொழுது 98 இருந்து 98, 99, 2000 இந்த 3 ஆண்டுகள் நான் இன்றைக்கு சந்தோஷத்துடனே சொல்லுகிறேன், வாரத்தில் 3 நாட்கள், every week, almost every week 3 days நாங்கள் ஆஃபீஸில் இரவு தங்கி இருப்போம். நான் மட்டுமல்ல, என் ஒய்ஃப் மட்டுமல்ல, என்னோடு கூட இன்னொரு 3 சகோதரர்கள், 4 சகோதரர்கள், நல்ல கமிட்டட் பீப்புள். நாங்கள் இரவு உட்கார்ந்து புக்ஸு, பைபிள் ஸ்கூல் நோட்ஸு, இங்கிலீஷில், தமிழில் இதையெல்லாம் ஆயத்தப்படுத்தி ஆண்டுடைய கிருபையினால் ஒரு 15 மெட்டீரியல்ஸை எழுதவும், ஒரு புக்கு எக்யூப்பிங் ரிசோர்ஸஸை தயாரிக்கவும், பைபிள் ஸ்கூல் நோட்ஸு கிட்டத்தட்ட ஒரு 30 சப்ஜெக்டுக்கு மேலே இங்கிலீஷில் தமிழில் ஆயத்தப்படுத்தவும், பைபிள் ஸ்கூல் ப்ரிப்பரேஷன் ஒர்க்கை செய்யவும் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். சாக்ரிஃபைஸ் அந்த 3 இயர்ஸ் பண்ணதுனால தான் இன்றைக்கு பாருங்கள் பைபிள் காலேஜ் நடக்குது. ஆனால் அன்றைக்கு ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸு, இன்றைக்கு செல் குரூப்பை குறித்து அநேக சபைகளுக்கு டீச் பண்ணுறோம். அன்றைக்கு ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல்ஸ். 6 ஆண்டுகள் நாங்கள் வாலிப சகோதரர்களாக, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் 1985-86 to 1991 டிசம்பர், ஒவ்வொரு வாரமும் இரவு, சனிக்கிழமை இரவு 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஜெபித்து சபையிலே பாய் போட்டு நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நாங்கள் ஒரு 10-15 பேர் நாங்கள் ரெகுலராக அங்கே நாங்கள் இருப்போம். அதற்கு முன்பதாக சனிக்கிழமை மாலையில் தெரு பிரசங்கத்தில் நாங்கள் 5:30 மணி 6:30 மணிலிருந்து இரவு 9-9:30 மணி வரைக்கும் தெருவிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்போம். இந்த சவுத் ஈஸ்ட் சென்னை வட்டாரத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா நேபர்ஹுட்ஸ்லையுமே பிரசங்கம் பண்ணியிருப்பேன் ரோட்டில் நின்று. மாத்திரமல்ல, அந்த 6 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் நாங்கள் வருஷத்திற்கு ஒரு 4-5 முறையாவது 2-3 நாட்கள் லீவு இருந்துச்சுன்னா தொடர்ந்து நாங்கள் வேனில் போயிட்டு அவுட்ரீச் செய்வோம். சபையில் இருக்கிறதான ஒரு டீம் போயிட்டு அந்த நாட்களில் இருக்கிற ஒரு மெட்டடார் வேன், அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 பேர் தான் உட்காரணும், 12-15 பேர் தான் உட்காரணும். ஆனால் அதில் ஒரு 35 பேர் 40 பேர் உட்காந்துக்கிடுவோம்.
அப்படியே ட்ரெயினில் தான் 3 tier சொல்லுவாங்க, இங்கே வேன்லேயே 3 tierல உட்காந்து போவாங்க மக்கள். ஸோ அப்படி போயிட்டு அங்கே கிராமங்களில் தங்குவதற்கு வசதி இருக்காது, ஆனாலும் பரவாயில்லை என்று சொல்லி கிராமத்தில் திருப்பிரசங்கங்கள் பல கிராமங்களிலே பிரசங்கத்தை செய்கிறதும் அங்கே விடுதலை மக்கள் பெறுகிறதை பார்க்கிறதுமான காரியங்களிலே ஈடுபட்டு வந்தோம். ஸோ வருஷத்தில் 4-5 முறை இப்படி கிராம ஊழியங்கள் 3 நாட்களுக்கு ஒவ்வொரு முறையும், பிறகு ஒவ்வொரு சனிக்கிழமை இரவும் வந்து இரவு ஜெபம், அதற்கு முன்பதாக சனிக்கிழமை மாலை திருப்பிரசங்கம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆஸ்பத்திரி இல்லை சென்று ஜெபிக்கிற ஊழியம், ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி, praying for the sick people, VHS ஹாஸ்பிட்டல் இன் அடையார். அதோடு கூட ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலையிலும் வாலிப சகோதரர்களாக கூடி ஜெபிக்கிற இன்னொரு ஜெப கூடுகை, ஐக்கிய கூடுகை. இதெல்லாம் நான் திரும்பி பார்க்கும் பொழுது நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். அந்த ஆரம்ப நாட்களில் ஊழியத்தில் அப்படி ஈடுபட, இரவும் பகலும் என்று ஈடுபட ஆண்டு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு அதே போல உள்ள அர்ப்பணம் உள்ள ஒரு டீமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு மிஷனரி ஊழியத்தில் அப்படி தியாகமாக ஊழியம் செய்கிற ஏராளமான தம்பிமார்களை, தங்கச்சிமார்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Great achievement is usually born of great sacrifice and is never the result of selfishness. பெரிய சாதனைகள் யாவும் பெரிய தியாகத்தினால் தான் உண்டாகுமே தவிர சுயநலத்தினால் ஒருபோதும் இல்லை. The word sacrifice is used 194 times in the Bible. What we are willing to sacrifice and what we are not willing to sacrifice says more about us than anything else. ஒருவன் செய்யும் தியாகத்தை வைத்தும் தியாகம் செய்ய முடியாததை வைத்தும் அவன் யார் என்று நிதானித்து விடலாம். ஆபிரகாம் வயதான காலத்தில் ஆண்டவர் ஒரு குமாரனை கொடுக்கிறார், ஈசாக்கை கொடுக்கிறார். அதற்கு பிறகு அவனை அவர் பரிசோதித்து பார்க்கிறார். God is testing Abraham. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். God tested Abraham. எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். இதோ அடியேன் என்றான். தட்ஸ் a Hebrew word. இதோ அடியேன் என்ற வார்த்தை வந்து ஹினேனி. அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இதோ நான் உமக்கு அடிமை. அன்கண்டிஷனலா, நிபந்தனை இல்லாமல் என்ன சொன்னாலும் செய்வேன் என்ற ஒரு ரெஸ்பான்ஸ். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. மை குட்னஸ், சொந்த மகனை கொண்டு போய் பலியிடு என்று ஆண்டவர் கேட்கிறாரா? கவனிங்க, ஆண்டவர் பேசின உடனே 3ஆம் வசனம், ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து, அதாவது டிலே இல்லை, மறுநாள் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். லுக் அட் த ஒபீடியன்ஸ். இதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கலாம். கடைசியில் அவன் அந்த பிள்ளையாண்டான் மேல் கை போடுவதற்கு அந்த வேளையில் கவனிங்க, 12ஆம் வசனம், ஆதியாகமம் 22:12. அப்பொழுது அவர், தேவன், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஏப்ரஹாம் பாசஸ் த டெஸ்ட். ஆண்டவர் அங்கே அவனை தன்னுடைய மகன் பலியிடுவதற்கு கிடத்தப்பட்டிருந்தாலும் அங்கே ஆண்டவர் இன்டர்வியூன் பண்ணுகிறார். இது
பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை நமக்காக பலியாக கொடுக்கிறதற்கு அடையாளமாக இருக்கிறது. எப்படி அந்த குமாரனாகிய இயேசு மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தாரோ அதே போல இங்கே அவன் கொல்லப்படாமல் பரம ஈசாக்கு இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல இந்த ஈசாக்கும் தப்பித்து கொண்டான் என்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அதாவது தியாகம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருந்தார் ஆபிரகாம். தியாகம் என்று சொல்லும் பொழுது தூக்கத்தை தியாகம் பண்ணுவது, ஆகாரத்தை தியாகம் பண்ணுவது, வசதி வாய்ப்புகளை தியாகம் பண்ணுவது, அதற்கெல்லாம் ஆயத்தமாக தேவனுடைய நோக்கத்திற்காக, தேவனுடைய திட்டத்திற்காக, தேவனுடைய பிளானுக்காக நான் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நான் பண்ணிக்கிடுவேன், இட்ஸ் நாட் அபவுட் மீ, இட்ஸ் அபவுட் காட் என்ற அந்த ஒரு கமிட்மெண்ட்டு இன்றைக்கு எத்தனை பேருக்கு இருக்குது? அதாவது புதிய ஏற்பாட்டில் சீஷத்துவம் என்று வரும்பொழுது தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய சிலுவையை நாம் சுமக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய சிலுவையை அவர் சுமந்தார், அது ரட்சிப்பு. ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய சிலுவையை சுமக்க வேண்டும் என்ற காரியம் இருக்கிறதே, அதை குறித்து விசுவாசிகள் அறிந்திருக்கிறார்களா? அப்படி அறிந்திருந்தால் அதற்கு ஒப்புக் கொடுக்க ஆயத்தமா? அப்படி ஒப்பு கொடுத்தாலும் அதை சந்தோஷத்துடனே செய்ய முடியுமா? ஆட்டிடியூடு. என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் தியாகம் பண்ண ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று பல இடத்துல நீங்கள் வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:29 வாசிக்கிறேன். ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. சாக்ரிஃபைஸ், தியாகம். கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாடுகள் என்று சொன்ன உடனே நாம் யாவருமே அதை விரும்புகிறதில்லைதான். இயேசு சிலுவைக்கு போக வேண்டும் என்று சொன்ன பொழுது வேண்டாம் வேண்டாம் என்று பேதுரு சொல்லுகிறார். ஆனால் இயேசுவோ அவனை அந்த காரியத்தில் திருத்தி அதோடு கூட நிறுத்தாமல், பாருங்கள் மத்தேயு 16:24 அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, எப்பொழுது? பேதுரு நீர் சிலுவைக்கு போகக்கூடாது என்று சொன்ன பொழுது அந்த காரியத்தை, தப்பு, நீ எனக்கு இடலாய் இருக்கிறாய், அப்பாலே போ சாத்தானே, தேவனுக்கு ஏற்றவர்களை நீ சிந்திக்கவில்லை என்றெல்லாம் கான்ஃபரண்ட் பண்ணிவிட்டு, அந்த சம்பவத்திற்கு பிறகு சிலுவை வேண்டாம் என்று பேதுரு சொல்லுகிறாரே, அந்த தாட்டை கான்ஃபரண்ட் பண்ணிட்டு இயேசு சிலுவைக்கு போகிற காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிற பேதுருவை கான்ஃபரண்ட் பண்ணிவிட்டு இப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார் பார்க்கலாமா? 24 அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அதாவது பேதுருவை கடிந்து கொண்ட பிறகு, பேதுருவை கரெக்ட் பண்ணின பிறகு இயேசு என்ன சொல்லுகிறார்? சீஷர்கள் எல்லாரையும் பார்த்து, எப்பா கவனிங்க, நான் சிலுவையை சுமக்கக்கூடாதுன்னு பேதுரு சொல்கிறாரு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நானும் சுமக்கணும். ஆனால் இன்னும் நீங்கள் கவனிங்க, நீங்களும் சுமக்கணும். இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். சாக்ரிஃபைஸுக்கு பயப்படுகிறவர்கள் சீஷர்களாக இருக்க முடியாது. Those who are afraid of sacrifice will not be an effective disciple.
தியாகம் என்ற வார்த்தை பைபிளில் பலமுறை சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் சொன்னேன். 194 times the word sacrifice is used in the Bible. அதாவது ஒரு விதவை காணிக்கை போட வருகிறாள். இயேசு அவள் போடுகிற காணிக்கை அதிகம் என்று ஒரு கமெண்ட் பண்ணுகிறார். ஏன்? மார்க் 12ஆம் அதிகாரத்தில் அவள் தியாகத்தோடு அந்த காணிக்கையை போட்டாள். மற்றவர்கள் அதிகமாக போட்டார்கள், ஆனால் அது அல்ல, தியாகத்தோடு இவள் செய்தாள். தியாகம் எப்பொழுதுமே தேவராஜ்யத்திலே மெச்சிக்கொள்ளப்படுகிற ஒரு விஷயம். சிலுவை என்பது கிறிஸ்தவத்தின் சின்னம் என்று அட்லீஸ்ட் எல்லாருக்குள்ளேயும் உள்ள ஒரு மனதிலே உள்ள காரியம். அது ஒரு தியாக சின்னம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சாக்ரிஃபைஸ். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக, ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய திட்டத்திற்காக, அழிந்து போகிற மக்களுக்காக, ஆண்டவருக்காக, அர்ப்பணிக்காக நாம் செய்திருக்கிற தியாகம் என்ன என்பதுதான் கேள்வி. தொடர்ந்து தியாகத்தை குறித்து நான் நாளைய தினமும் உங்களோடு கூட பேசுகிறேன். அடுத்த எபிசோட்லேயும் நான் உங்களோடு கூட பேசுவேன். இன்னும் அதிகமான காரியங்களை பேசலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தியாகம், இதை கண்டு நாங்கள் அஞ்சாதபடிக்கு எங்களுடைய தேவன், எங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு, உம்முடைய தியாகத்தினால் தான் எங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கிறது என்றும் நாங்களும் தியாகம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் அறிந்து செயல்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்வும் வசனம் நிகழ்ச்சியில் மறுபடியுமாக நாளை தினத்திலே சந்திக்கிறேன். தியாகம் செய்ய பயப்பட வேண்டாம். அது கிறிஸ்தவத்திற்கு தேவன் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு குணலட்சணம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாத வாய்க்காலாக தீர்த்தருள்வாராக. ஆமென்.